பிக் பாஸ் விட்டு வெளியே வந்த உடனேயே கானா வினோத் அவர்கள் ரீசெண்டா அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல லைவ் ஒன்று போட்டிருக்காரு. அதுல பிக் பாஸ் பத்தியும், அவர் ஏன் பணத்தை எடுத்தாருங்கிறத பத்தியும், அது மட்டும் இல்லாம ரசிகர்கள்கிட்ட ஒரு சில கோரிக்கைகள் வச்சிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ் சீசன் 9ல பணப்பெட்டியை கானா வினோத் அவர்கள் எடுத்திருந்தாரு. அண்ட் இந்த ஒரு முடிவு அப்படிங்கிறது நிறைய ரசிகர்களுக்கு அதிருப்தியை கொடுத்திருந்துச்சு. ஏன்னா இவர் தான் டைட்டில் வின்னர் ஆக போறது. அப்படி இருக்கையில இந்த 18 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வந்தது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு பிடிக்கல. ஆனா கானா வினோத் அவர்கள் அத ஏன் பண்ணேன் அப்படிங்கிறத அந்த ஒரு வீடியோல சொல்லியிருந்தாரு. குறிப்பா அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, "ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஓட்டு போட்ட எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றி. ஏன்னா நீங்க நான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் போட்டிருப்பீங்க. பட் ஒரு சில விஷயங்கள யோசிச்சு பார்த்தப்ப இது சரி அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் நான் பண்ணியிருந்தேன். நெறைய பேர் வந்துட்டு அரோராவ திட்டிட்டு இருக்கீங்க. அவ தான் வந்து என் மண்டைய கழுவுனா, அவ தான் என்ன மாத்தி விட்டுட்டா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் தாண்டி நான் ரொம்ப நாளாவே யோசிச்சுட்டு இருந்தேன். கமருதீன்ட்ட கூட நெறைய டைம் சொல்லிட்டு இருந்தேன். இந்த ஒரு அமௌண்ட் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பா எடுப்பேன் அப்படின்னு. அதே மாதிரி ஒரு அமௌண்ட் வந்து நான் நெனச்ச மாரியே இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன். ஸோ, அதனால தான் அந்த ஒரு பணத்த எடுத்திருந்தேன். குறிப்பா நெறைய பேரு நீங்க தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி நெறைய சீசன்ல இந்த மாரிலாம் நடந்திருக்கு. ஆனா கடைசி நேரத்துல டைட்டில் இன்னொருத்தவங்களுக்கு போயிருக்கு. ஸோ, அதையெல்லாம் யோசிச்சு தான் டைட்டில் வின்னர் ஆகாம 2ண்ட் பிளேஸ் வந்தா எனக்கு சம்பளம் மட்டும் தான் கிடைக்கும். அதே நேரம் இப்ப நான் அமௌண்ட் எடுத்தேன் அப்படின்னா, அந்த ஒரு அமௌண்ட் என் சம்பளம் அமௌண்ட் அப்படின்னு நான் நெனச்சு பார்த்த அமௌண்ட் எனக்கு வந்துரும். இதனால என் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் செலவுக்கு ஆகும். நான் வீடு கட்டுவேன். ஸோ, இந்த மாதிரியான தாட் ப்ராசஸ்ல தான் நான் அந்த ஒரு அமௌண்ட் எடுத்திருந்தேன். யார் சொல்லியும் நான் எடுக்க கிடையாது. இது நான் ரொம்ப நாளாவே எடுத்த முடிவு. எனக்கு தெரியும் கண்டிப்பா இந்த முடிவு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க சுயநலம். என்ன நம்பி நெறைய பேரு என்ன பிடிச்சு ஓட்டு போட்டிருப்பீங்க. நான் டைட்டில் வின்னர் ஆகணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. அவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான். என்ன மன்னிச்சிருங்க. பட் கண்டிப்பா உங்க எல்லாரையுமே ஏதோ ஒரு விதத்துல நான் என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாரி ரொம்பவே எமோஷனலா இந்த ஒரு விஷயத்த பத்தி அவரு ஷேர் பண்ணியிருந்தாரு. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது கண்டிப்பா அது சரி அப்படிங்கிற மாரி தான் நமக்கும் தோணுது. நீங்க கானா வினோத்தோட இந்த ஒரு பதில பத்தி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் சோசியல் மீடியா ஃபுல்லாவே இந்த சீசன்ல பெண்கள் தான் டைட்டில் அடிக்க போறாங்க அப்படிங்கிற தகவல் பரவிக்கிட்டு இருக்கு. இதற்கு முன்னாடி சீசன் 2ல ரித்விகா அவர்கள் டைட்டில் அடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, போன சீசனுக்கு முந்தின சீசன் அர்ச்சனா அவர்கள் டைட்டில் அடிச்சிருந்தாங்க. அத தொடர்ந்து இப்ப 3வது முறையா பெண்கள் தான் அடிக்க போறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு. குறிப்பா இந்த ஒரு விஷயம் வெளியானதிலிருந்தே அரோராவா இருக்குமா? அப்படி இல்லனா திவ்யாவா இருக்குமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எழுந்திருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் கண்டிப்பா சபரி வந்து டைட்டில் வின்னருக்கு ரிசர்வ் கிடையாது. அதே மாரி சாண்ட்ராவும் ஸோ இவங்க 2 பேத்துக்குள்ள தான் போட்டி அப்படிங்கிறது இருக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு அரோராவா, திவ்யாவா அப்படின்னு வரும்போது, கண்டிப்பா திவ்யாக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்ததுலேருந்தே பார்வ அதட்டுனது, நியாயமா பேசினது அப்படின்னு நெறைய விஷயங்கள் இருக்கு. அரோராக்கு ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு. பட் 2 பேருமே பயங்கர டஃப் தராங்க. எனக்கு தெரிஞ்சு திவ்யா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அரோரா வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல சாண்ட்ரா வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? மறக்காம உங்களோட பதில கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.